தமிழகத்தில் இரண்டாவது நாளாக நேற்றும் பல்வேறு மாவட்டங்களில் பரவலாக மழை. கோவை, திருப்பூர், நீலகிரி உள்ளிட்ட மாவட்டங்களில் கனமழையால் மக்கள் மகிழ்ச்சி. நெல்லையில் கனமழையால் குளமாக மாறிய வள்ளியூர் பேருந்து நிலையம். ரயில்வே தரைப்பாலமும் மழை வெள்ளத்தில் மூழ்கியதால் போக்குவரத்து பாதிப்பு. நீலகிரி, கோவை, திருப்பூர், ஈரோடு, சேலம், திண்டுக்கல், தேனி மாவட்டங்களில் இன்று கனமழைக்கு வாய்ப்பு. தமிழகத்தில் ஒரு வாரத்திற்கு மழை தொடரும் என வானிலை மையம் தகவல். வெள்ளப்பெருக்கால் தென்காசி, குற்றால அருவிகளில் குளிக்க தடை. கும்பக்கரை அருவியிலும் சுற்றுலா பயணிகள் குளிக்க தடை விதிப்பு. இலங்கை சென்ற பிரதமர் மோடிக்கு அந்நாட்டு அமைச்சர்கள் சிறப்பான வரவேற்பு. விமான நிலையத்தில் பிரதமர் மோடியை உற்சாகமாக வரவேற்ற இந்திய வம்சாவளியினர். இலங்கை அதிபருடன் முக்கிய விவகாரங்கள் குறித்து பிரதமர் மோடி இன்று பேச்சுவார்த்தை. தமிழக மீனவர் பிரச்சினை குறித்தும் பேச்சுவார்த்தை நடைபெறும் என எதிர்பார்ப்பு. இரண்டு நாள் பயணமாக இன்று நீலகிரி செல்கிறார் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின். முடிவுற்ற திட்டங்களை தொடங்கி வைத்து புதிய திட்டங்களுக்கு நாளை அடிக்கல். புதுக்கோட்டை மாவட்டத்தில் டாஸ்மாக் அருகே இளைஞர் படுகொலை. குற்றவாளிகளை கைது செய்ய கோரி டாஸ்மாக் கடையை சூறையாடிய பெண்கள். மணிப்பூர் வன்முறை தொடர்பாக முதல் முறை டெல்லியில் இன்று அமைதி பேச்சுவார்த்தை. மத்திய அரசு தலைமையிலான பேச்சுவார்த்தையில் குகி, மெய்தி இன பிரதிநிதிகள் பங்கேற்பு. அமெரிக்க பொருட்கள் மீதான வரியை 34% உயர்த்திய சீனா. அமெரிக்க அதிபர் டிரம்பின் பரஸ்பர வரி விதிப்புக்கு சீனா பதிலடி. அமெரிக்க அதிபர் டிரம்பின் வரி விதிப்பால் பல லட்சம் கோடிகளை இழந்த உலக பெரும் பணக்காரர்கள். அதிகபட்சமாக மெட்டா நிறுவனர் மார்க் ஜூக்கர்பர்க்கிற்கு 1.53 லட்சம் கோடி இழப்பு. மும்பை பங்குச்சந்தை குறியீட்டு எண் சென்செக்ஸ் 930 புள்ளிகள் வீழ்ச்சி. தேசிய பங்குச்சந்தை குறியீட்டு எண் நிப்டி 345 புள்ளிகள் சரிவு. கார் பார்க்கிங் தகராறில் கைது செய்யப்பட்ட நடிகர் தர்ஷனுக்கு 14 நாட்கள் நீதிமன்ற காவல். பெண் வன்கொடுமை உள்ளிட்ட 3 பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்யப்பட்டு சிறையில் அடைப்பு. சென்னை எண்ணூரில் டாஸ்மாக் கடையில் கூடுதல் விலைக்கு மதுபானம் விற்பனை. குடிமகன் கேள்வி எழுப்பியதால் கடையை மூடிவிட்டு சென்ற டாஸ்மாக் கடை ஊழியர்கள். தென்காசி முள்ளிக்குளம் மின்வாரிய அலுவலகத்தில் ஒழுகும் மழைநீர். சிதிலமடைந்த கட்டடத்தில் அச்சத்துடன் பணியாற்றும் அரசு ஊழியர்கள். தமிழகத்தில் இயக்கப்படும் வந்தே பாரத் ரயில்களில் இரவு உணவில் தமிழக உணவுகள் இல்லை என புகார். எளிதில் ஜீரணமாகும் இட்லி போன்ற உணவுகள் இல்லை என பயணிகள் ஆதங்கம். எதை கொடுத்தா அது குடிக்கோ அது குடிக்கலையோ இல்லையோ
அதை தான் நான் சாப்பிட வேண்டியிருக்கு. நைட்டில் இட்லி தான் சாப்பிடுவேன். எனக்கு இட்லி தான் தேவை. எனக்கு இட்லி இல்லைன்னா இந்த சார் அவங்க வயசானவங்க, அவங்களுக்கு இட்லி இல்லை, அவங்க நீங்கள் கொடுக்குறீங்களேன்னு சொல்லி. தேர்தல் பத்திரங்கள் மூலம் அரசியல் கட்சிகள் திரட்டிய 16,518 கோடி நிதியை பறிமுதல் செய்ய உத்தரவிட முடியாது. சீராய்வு உள்ளிட்ட அனைத்து மனுக்களையும் தள்ளுபடி செய்து உச்சநீதிமன்றம் உத்தரவு. அமெரிக்காவிலிருந்து 3 மாதங்களில் 682 இந்தியர்கள் நாடு கடத்தப்பட்டுள்ளதாக மத்திய அரசு தகவல். அமெரிக்காவில் சட்டவிரோதமாக குடியேறிய இந்தியர்களின் தகவல்கள் இல்லை எனவும் அரசு விளக்கம். நெல்லையில் ஷவர்மா கடைகளில் உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரிகள் சோதனை. குளிர்சாதன பெட்டியில் இருந்த கெட்டுப்போன இறைச்சிகள் பறிமுதல் செய்யப்பட்டு அழிப்பு. சிவகங்கையில் போக்சோ வழக்கில் குற்றவாளிக்கு வாழ்நாள் சிறை தண்டனை விதிப்பு. பாதிக்கப்பட்ட சிறுமிக்கு தமிழக அரசு 10 லட்சம் ரூபாய் இழப்பீடு வழங்கவும் நீதிமன்றம் உத்தரவு. மாஞ்சோலை தொழிலாளர்களுக்கு விரிவான மறுவாழ்வு திட்டத்தை செயல்படுத்த கோரிய வழக்கு. மாஞ்சோலை அகஸ்தியர் மலைப்பகுதியில் ஆய்வு செய்ய மத்திய அரசுக்கு உச்சநீதிமன்றம் உத்தரவு. சென்னை அடுத்த குன்றத்தூரில் இரும்பு கம்பெனி குடோன் உரிமையாளர் மீது தாக்குதல். திமுகவை சேர்ந்த ஊராட்சி மன்ற தலைவரின் கணவர் தாக்கிய சிசிடிவி காட்சி. பள்ளி சிறார்கள் அதிக நேரம் செல்போனை பயன்படுத்துவதை தவிர்க்க வேண்டும். மாணவர்கள் வாரத்தில் ஒரு நாள் டிஜிட்டல் விரதம் இருக்க நடிகர் சமுத்திரக்கனி வலியுறுத்தல். செல்போனை நிறைய நோண்டாதீங்க. செல்போனால பல பிரச்சனைகள் இருக்கு. அது உங்களுக்கு இப்ப தெரியாது, ஆனா உங்களுக்கே தெரியாம உங்களுக்குள்ள நிறைய வேதியியல் மாற்றங்களை அந்த செல்போன் உருவாக்கிக்கிட்டு இருக்கு. வாரத்துல ஒரு நாள் நம்ம கோயிலுக்கெல்லாம் விரதம் இருப்பாங்கல்ல வீட்டுல, அந்த மாதிரி வாரத்துல ஒரு நாள் செல்போன் தொடமாட்டேன்னு ஒரு டிஜிட்டல் ஃபாஸ்டிங் இருங்க. அன்னைக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கீங்கன்னு பாருங்க. குமரி மாவட்டம் மணக்குடியில் மேகங்கள் கடல் நீரை உறிஞ்சிய அரிய காட்சி. மீனவர்கள் செல்போனில் படம் பிடித்த வீடியோ வலைதளங்களில் வைரல். விரைவில் புதிய 10 ரூபாய் மற்றும் 500 ரூபாய் நோட்டுகள் வெளியீடு. ஆர்பிஐ ஆளுநர் மல்ஹோத்ராவின் கையெழுத்துடன் வெளியாகும் என அறிவிப்பு. உமர் அப்துல்லா அரசு டெல்லியிடம் சரணடைந்து விட்டதாக மெஹ்பூபா முஃப்தி விமர்சனம். ஜம்மு காஷ்மீர் அரசு அனைத்திலும் கோழைத்தனத்தை காட்டியுள்ளதாக காட்டம். நேபாளத்தில் நேற்றிரவு ஏற்பட்ட நிலநடுக்கம் ரிக்டர் அளவில் 5 பதிவு. டெல்லி உள்ளிட்ட வட இந்திய மாநிலங்களில் உணரப்பட்ட நில அதிர்வு. டிக்டாக் செயலிக்கு மேலும் 75 நாள் கால அவகாசம் வழங்கிய அதிபர் டிரம்ப். அமெரிக்காவில் டிக்டாக் செயலிக்கு தடை விதிக்கப்பட்டுள்ள நிலையில் டிக்டாக் செயலியை விற்பனை செய்ய கெடு. கனடாவில் இந்து கோவில் மீது மீண்டும் தாக்குதல் நடத்தப்பட்டதால் பரபரப்பு. தாக்குதலில் ஈடுபட்டவர்களை பிடிக்க கனடா காவல்துறை வலைவீச்சு. மும்பை அணிக்கு எதிரான ஐபிஎல் போட்டியில் லக்னோ அணி த்ரில் வெற்றி. கடின இலக்கை துரத்திய மும்பை இந்தியன்ஸ் அணி போராடி தோல்வி. ஐபிஎல் தொடரின் இன்றைய முதல் போட்டியில் சென்னை டெல்லி அணிகள் பல பரீட்சை. இரவு நடைபெறும் 2வது போட்டியில் பஞ்சாப் ராஜஸ்தான் அணிகள் மோதல். டெல்லிக்கு எதிரான இன்றைய போட்டியில் சிஎஸ்கே கேப்டனாக தோனி களமிறங்க வாய்ப்பு. ருத்ராஜ் கெய்க்வாட் காயமடைந்துள்ள நிலையில் பேட்டிங் பயிற்சியாளர் மைக் ஹசி தகவல்.